100 days of coding பைத்தானை நான் இப்போதைக்கு ஜஸ்ட் கமெண்ட் மட்டும் பண்ணுங்க, கண்டினியூ ஆர் பேசிக். வெல்கம் டு 100 days of coding பைத்தான். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் சொல்ல போகிறேன். ஸோ 100 days of coding பைத்தானை நான் இப்போதைக்கு போஸ்ட்போன் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அதுக்கான ரீசன் என்னன்னு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எப்படி பைத்தான் லேர்ன் பண்ணேன்னா, ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும், எரர்மெக்ஸ் கிளவர், ட்விட்டர் ஜோஸ் ஸ்டான்லி, ஃப்ரீ கோட் கேம் அண்ட் ஜென்னி லெக்சரர். ஸோ இதிலலாம் நான் பேசிக் லேர்ன் பண்ணேன். ஸோ இப்போ இந்த 100 days of coding பைத்தானில் பார்த்திங்கன்னா எனக்கே இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுறாங்க, ப்ரோ என்னால் ஒரு நாள் கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியுது, 2 நாள் இருக்குது, 3 to 4 days வரைக்கும் என்னால் கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியுது. அதுக்கப்புறம் என்னால் கன்சிஸ்டன்சியாக இருக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா 1 hour 1.5 மணி நேரம் இல்லை 1 hour 15 minutes. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் எடுத்தோடனே அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடியே அந்த எத்தனை நிமிஷம் அப்படிங்கிறத பார்ப்பீங்க கண்டிப்பாக. ஸோ அப்போதைக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடும். ஸோ நம்ம இதை ரெகுலராக பார்க்க முடியாதுன்ட்டு. அண்ட் ஆல்சோ நானுமே என்னோடய இன்சைட்ஸில் பார்க்குறேன். ஸோ யாராச்சும் ஒருத்தர் கூட ஃபுல்லாகவே வீடியோ பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஆவரேஜ் வியூ டியூரேஷனே பார்த்திங்கன்னா 1 to 1.5 நிமிஷம் அப்படி தான் இருக்குது. ஸோ ஆனால் ஒரு சில பேர் மட்டும் என்னை கரெக்டாக ஃபாலோ பண்ணி, நான் இப்போ நேற்றுக்கு பார்த்திங்கன்னா இதை ஸ்டாப் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு கம்யூனிட்டியில் ஒரு போஸ்ட்டு போட்டேன் யூடியூப்பில். ஸோ அதுக்கு அவங்க கண்டினியூ போட்டிருக்காங்க. ஸோ விச் இஸ் பார்த்திங்கன்னா நான் எதுக்கு இதை சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் அவங்களுக்கு புரியாமல் கூட இருக்கலாம் கண்டினியூங்கிறது. ஸோ இந்த வீடியோ அது தெளிவாக சொல்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ நான் அந்த மாதிரி பேசிக்லேருந்து லேர்ன் பண்ணேன். ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் 6 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ 4 வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு 1 week 2 week 3 week 4 week ஸோ இந்த மாதிரி ரொம்ப நாள் கழித்து கேப் விட்டு 4 வீடியோஸ் அப்லோட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் சரி நம்ம நான் ஆல்ரெடி 2-3 கிளாஸ் போயிட்டுருக்கேன். ஒன்று டைப் கிளாஸ் போயிட்டுருக்கேன், இன்னும் 2 கிளாஸ் போயிட்டுருக்கேன். ஸோ அதிலே என்னோடய ஃபோக்கஸ் இருக்கனால இந்த சைடு அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணாமல் அண்டு இதுக்கு அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருந்தேன். ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா ஓகே அதை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸோ இதில் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வீடியோ மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ 2 நாளைக்கு 5-6 day 5 day 6 வீடியோ டெய்லி அப்லோட் பண்ணிட்டேன். ஐ மீன் தொடர்ந்து 2 நாள் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ நேற்று பார்த்திங்கன்னா day 7 அப்லோட் பண்ணலான்ட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்போதைக்கு எனக்கு ஒரு இந்த திங்கிங் வந்துச்சு. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் ஒரு கான்செப்ட் நடத்த போகிறேன். ஸோ அப்போதைக்கு ஒரு பேசிக் கொஞ்சம் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நீங்கள் ஒரு பேசிக் லேர்ன் பண்ணுறீங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் லூப்பே வச்சுக்கலாம். ஸோ ஃபார் லூப்பை நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னா ஒரு 5 நிமிஷம் ஆகும். ஸோ அதே அந்த வீடியோவில் சொல்கிறப்ப எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 minutesலேயே நான் இதுதான் கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். பிகாஸ் பார்த்திங்கன்னா அந்த டைம் டியூரேஷனும் ஒரு காரணம். ஸோ இது அதிக நேரம் டீச் பண்ணால் டைமும் அதிக நேரம் எடுக்குங்கிற ஒரு இது. ஸோ தட்ஸ் ஒய் நான் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நான் திங்க் பண்ணியிருக்கேன்னா, ஸோ இது எல்லாத்துக்கும் பொதுவாக ஒரு பேசிக்ஸ் இருக்கும்ல. இப்போ நம்ம இந்த 100 days of coding பைத்தானில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 80 days வரைக்கும் நம்ம லேர்ன் பண்ணுவோம். அண்ட் தென் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 100 days of coding பைத்தானு 100 daysக்கு 100 ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணுறது தான் மெயினாக இருக்கும். ஸோ நீங்கள் டெய்லியும் ஒன்று லேர்ன் பண்ணுவீங்க, அதில் ஒரு ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதே நீங்கள் 80 days வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் லேர்ன் பண்ணிருப்பீங்க. அதுக்கப்புறம் மீதி 20 days நீங்கள் எல்லாமே ப்ராஜெக்ட் மட்டும் தான் பில்ட் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்துடும். ஸோ அதை நீங்கள் ப்ராஜெக்டாக பில்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ அதெல்லாம் இல்லாமல் இப்போ நான் பேசிக்ஸ் டு அட்வான்ஸ் வரைக்கும் நடத்தலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிரிண்ட் ஃபங்க்ஷன் இருக்குன்னா அதை மட்டும் தனியாக ஒரு டாப்பிக்காக நடத்தலாம், தனியாக ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு இருக்கேன். இப்போ ஃபார் லூப் இருக்குன்னா அதை மட்டும் தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணலான். ஒயில் லூப் இருக்குன்னா அதை மட்டும் தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணலான் இருக்கேன். ஸோ அந்த மாதிரி நான் திங்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதா எனக்கு மெயினான விஷயம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ இதை நான் 100 days of coding பைத்தான் இனிமேல் போட மாட்டேன் அப்புறம் அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ நான் இந்த பேசிக்ஸ் எல்லாமே ஒவ்வொரு டாப்பிக்கையும் தனித்தனியாக ஒரு வீடியோவை மேக் பண்ண போகிறேன்.
ஸோ எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா விச் இஸ் இப்போ ஒரு டாபிக் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஊப்ஸ் கான்செப்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த கான்செப்டை வந்து லைக் நான் வந்து ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணுறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இப்போதைக்கு நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா லைக் 20 மினிட்ஸ் தான் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் அந்த வீடியோ வந்து பார்ப்பீங்க. அண்ட் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். அண்ட் வந்து வீடியோவும் நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்ப்பீங்க லைக் ஸ்கிப் பண்ணாமல். ஸோ அதே மாதிரி தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபார் லுப்க்குலாம் வந்து ஒரு 5 நிமிஷமே போதும். ஸோ அந்த 5 நிமிஷம் வீடியோ இருக்கும்ல, ஸோ 5 நிமிஷம் இந்த மாதிரி வந்து ரெகுலராக வந்து நான் வந்து ஒரு பிளேலிஸ்ட் வந்து ரெடி பண்ணிட்டு வரேன். ஸோ டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் அந்த மாதிரி மட்டும் தான் வீடியோஸ் இருக்கும். ஸோ விச் மீன்ஸ் உங்களுக்கும் ஒரு லைக் என்ன சொல்கிறது, ஓகே இதை பார்க்கலாம் ஒரு 5 நிமிஷம் தானே அப்படின்ட்டு வந்து நீங்கள் வந்து லேர்ன் பண்ண ஆரம்பிப்பீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய பேர் வந்து இருக்காங்க. ஸோ விச் இஸ் எல்லாருமே வந்து சீக்கிரமாக நினைக்கணும், அதாவது சீக்கிரமாக கிடைக்கணும் அப்படின்ட்டு வந்து லைக் ஃபீல் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நான் எஸ்டர்டே கூட நந்தா ப்ரோவோட வீடியோ வந்து ஒன்று பார்த்தேன். ஸோ ஆக்சுவலாக வந்து நான் முன்னாடியே வந்து இந்த மந்த் மட்டும் நான் வந்து இன்ஸ்டாகிராம் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வந்து நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி அவர் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தார். ஸோ இந்த மாதிரி லாங் டேர்ம் ஃபார்மேட் வந்து நம்ம லைக் வந்து இது பண்ணாதான் நமக்கு வந்து ஒன்று நிலையாக வந்து கிடைக்கும். ஸோ இன்ஸ்டண்ட்டாக ஒன்று கிடைக்கிதுன்னா அது கண்டிப்பாக நமக்கு நிரந்தரமாக இருக்காது. ஸோ நம்ம இன்ஸ்டாகிராமை பார்த்துட்டு லைக் வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து தூம் ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்படின்ட்டு இப்போ அவர் ஒரு வீடியோவை பார்த்து நான் வந்து ஒன்று திங்க் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ என் வீடியோ பார்த்து நீங்கள் ஒன்று திங்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரோல் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன திங்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி பிரவீன் ப்ரோ சொன்னார், இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணால் டைம் வேஸ்ட் ஆகும் அண்ட் உங்கள் லைஃபே வந்து காலி அப்படின்ட்டு வந்து சொன்னார். அப்படின்ட்டு வந்து முன்னாடி லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்ஸ்டாகிராம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்க டைமில் தான் யூஸ் பண்ணுறோம். ஆக்சுவலி நானுமே அப்படி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இப்போவும் சம்டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் ஃப்ரெண்ட்ஸு கூட நான் வெளியே போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே போயிட்டு லைக் இப்போ டீ சாப்பிட்டுட்டு இருக்கப்போ இப்போ ஃபோனை யூஸ் பண்ணுறது, விச் மீன்ஸ் நம்ம வந்து சும்மா இருக்கோம் அப்படின்ட்டு வந்து ஃபோனை யூஸ் பண்ணுறோம். பட் அதே வந்து எல்லா டைமும் லைக் சாப்பிட்றப்பையும் யூஸ் பண்ணுறோம், ஈவன் பாத்ரூம் போகிறது கூட வந்து ஃபோன் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இந்த மாதிரி எல்லா டைம்லேயும் நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ணுறோம். லைக் விச் மீன்ஸ் நம்ம வந்து அது சும்மா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். பட் அதுவே நமக்கு ஃபுல் டைமாக மாறுது. ஸோ இப்போ இனிமேல் நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கப்ப லைக் வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த பிரவீன் ப்ரோ சொன்னார் இந்த மாதிரி லைக் வந்து இன்ஸ்டாகிராம் ரொம்ப நேரம் ஸ்க்ரோல் பண்ணால் நமக்கு வந்து நம்மளோட லைஃப் வந்து காலி அண்ட் நம்ம வந்து அதுலேயே வந்து லைக் வந்து அதனா லூப்பில் மாட்டிக்குவோம் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸோ இது வந்து எனக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நான் ஏதாச்சும் ஸ்க்ரோல் பண்ண போனாலும் ஒரு 2-3 வீடியோலேயே எனக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். விச் மீன்ஸ் நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்ட்டு டக்குன்னு வந்து என் மைண்ட் வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து இல்லை இதை நிப்பாட்டு அப்படின்ட்டு வந்து ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இது மாதிரி உங்கள் பிரெயினை வந்து நீங்கள் வந்து ட்ரிகர் பண்ணுங்கள். ஸோ விச் மீன்ஸ் உங்களால் வந்து இன்ஸ்டாகிராம் அடிஷனை வந்து குறைக்க முடியும். ஸோ இதை எதுக்கு சொல்ல வர அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லைக் இந்த மாதிரி வந்து ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட்டே வந்து லிசன் பண்ணி நம்ம பிரெயின் வந்து அதுக்கு அடிக்ட் ஆயிடுச்சு. ஸோ திடீர்னு நீங்கள் ஒரு 1.5 மணி நேரம் வீடியோலாம் வந்து பார்க்க போவீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து பார்க்க மாட்டீங்க. ஸோ அதுக்கும் ஆல்டர்னேட்டாக ஒன்று இப்போ வந்து ரெடி பண்ணுறது என்னென்னா, ஸோ ரொம்பவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல், ஸோ வந்து ஒரு வீடியோ இப்போ ஃபார் லூப் வைல் லூப் இருக்குன்னா அதை பற்றி மட்டும் ஒரு வீடியோ லைக் மேக் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். ஸோ இல்லை நீங்கள் கண்டினியூ பிரவீன் அப்படின்னு சொன்னாலும் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு இந்த 2 வேர்டு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்று நீ கண்டினியூ பண்ணு அப்படின்னா லைக் வந்து 100 days of coding பைத்தான் வந்து கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து கண்டினியூ அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்கள். இல்லை எனக்கு பேசிக்ஸ்லேருந்து வந்து வேணும் ஒவ்வொரு கான்செப்டும், விச் மீன்ஸ் ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும், மேக்ஸிமம் 20 மினிட்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து மொத்தமாக வந்து ஒரு எவ்வளோ வீடியோ வந்து மேக் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 120 அந்த ரேஞ்ச் வந்து அளவுக்கு மேக் பண்ணலாம். ஸோ விச் மீன்ஸ் உங்களுக்கு நீங்கள் டெய்லி வந்து பார்க்குறப்போ ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் வந்து லைக் இன்டெப்த்தாக லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்காக தான் வந்து நான் இவ்வளோ நேரம் மெனக்கண்டுக்கிட்டு இருக்கேன். அண்ட் இன்னொரு விஷயம் எனக்கு என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிஸ்டம் கிடையாதுங்கிறனால நான் வந்து வேறு ஒரு அண்ணா வீட்டுக்கு போயிட்டு எடிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அங்கே போயிட்டு டெய்லி போயிட்டு நான் வந்து எடிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ
நம்ம வந்து டெய்லியும் போயிட்டுருக்கோம் அப்படின்ட்டு எனக்கே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துரு. ஆனால் அவர் எதுவுமே சொல்லலை. ஸோ இந்த மாதிரி எதுவுமே வந்து முகம் சுழிச்சுக்கல, எதுவுமே சொல்லலை. பட் அந்த நிலைமைக்கு நம்ம ஆளாக்கிறோமோ அப்படின்ட்டு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குது. ஸோ அதுவும் ஒரு ரீசனாக கூட இருக்கலாம். ஸோ நான் இந்த 100 days of coding பைத்தான் வந்து ஸ்டாப் பண்ணுறது மெயினாக வந்து நான் ஸ்டாப் பண்ணல, அதை போஸ்ட்போன் பண்ணுறேன். கண்டிப்பாக நான் வந்து சீக்கிரம் வந்து லைக் சிஸ்டம் வந்து லைக் லேப்டாப் வந்து வாங்கணும். ஸோ வாங்கி நான் வந்து அதுக்கப்புறம் வந்து வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக நான் வந்து அதை விட மாட்டேன். ஏன்னா நான் ஏதாச்சும் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா அதை கண்டிப்பாக அதை முடிக்கிற வரைக்கும் நான் அதை வந்து விட மாட்டேன். ஸோ நான் வந்து கண்டிப்பாக வந்து சீக்கிரம் வந்து சிஸ்டம் வாங்குறேன். அதுக்கு இன்னொரு ரீசன் வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க, ப்ரோ நீ வந்து எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து வீடியோ மேக் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ நான் வந்து மெயினாக எனக்கு இதில் வந்து ஒன்று செல்ஃப் நமக்கும் ஒரு எனக்கும் ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும், உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். மீன்ஸ் மேபி வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வரலாம். ஸோ அண்ட் தென் அது மூலயமா எனக்கு ஒரு சின்ன அமௌண்ட் ஆஃப் மணி வரலாம். ஸோ அது வந்தால் நான் அதை வச்சு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் சிஸ்டம் தான் வந்து வாங்க போகிறேன். ஸோ அதுக்காக தான் வந்து இப்படி வந்து வீடியோ வந்து மேக் பண்ணிகிட்ருக்கேன். மெயினாக இப்போது நான் எதுக்காக வீடியோ போடுறேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு லேப் வேணும். ஸோ அது வாங்கினதுக்காக தான் வந்து வீடியோ போடுறேன். அண்ட் ஆல்சோ உங்களுக்கும் ஆடட் அட்வான்டேஜ், நீங்களும் வந்து அதை லேர்ன் பண்ணுவீங்க. இங்கிட்ட என் சைடும் வந்து ஒரு பெனிஃபிட். மெயினாக நான் வந்து லேப்டாப் வாங்க தான். ஸோ நான் இதை வந்து எதுக்கு ஓப்பனாக சொல்கிறேன்னா பிகாஸ் நான் உங்கள்கிட்ட டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள், கண்டினியூ ஆர் பேசிக். ஸோ இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் கமெண்ட். தேங்க்யூ. பிரவீன் டெக்.